அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம பழைய சோறு வச்சு ஆப்பம் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பம், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதையும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உளுந்து வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். பழைய சோறும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். நல்லா புழிஞ்சு நான் வந்து 100 ml டம்ளரில் வந்து 2 டம்ளர் வந்து குருணை அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். பச்சரிசி, உளுந்தையும் நம்ம வந்து வெந்தயமும் போட்டாச்சு. இப்போ 1 ஹவர் கழிச்சு காட்டுறேன் இருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் எவ்வளோ அழகாக ஊதிட்டுன்னுட்டு நல்லா இது வந்து லேசாக தண்ணியை மட்டும் இழுத்து வச்சுருக்கிறேன். உப்பு எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு. நான் வந்து 1 டீஸ்பூன் போல் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. அதை அப்படியே போட்டிருங்க. நம்ம வச்சுருக்கிறோம்னா பழைய சோறு, அதை பொறுமையாக சேர்த்துருங்க. அதையும் ஒரு நல்லா கலந்துக்கோங்க அரிசியோட. 1 டம்ளர்ன்றதுனால நான் வந்து மிக்ஸி எடுத்துருக்கிறேன். நீங்கள் நிறையா போடுறீங்க அப்படின்னா கிரைண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை போட்டுருவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து லேசாக அரைச்சிருவோம். இருங்க ரைஸ், நல்லா மாவு மாதிரி வந்துருக்கு. இப்போ இன்னும் 1/4 டம்ளர் தண்ணி இருக்குல்ல, அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றியாச்சு. இப்போ அரைச்சிடுவோம். நல்லா இப்படி பண்ணி பார்த்தா அப்படி மையாக இருக்கணும். ஒரு இது கூட இருக்கணும், நரநரலாம் இருக்கக்கூடாது. நல்லா மையாக இருக்கணும். அப்படின்னா தான் ஆப்பம் வரும். பாத்திரத்தில் மாற்றி விட்ருவோம். மாற்றியாச்சு. இப்போ இது வந்து காற்று போகாத மாதிரி மூடி வச்சுருங்க கைஸ். காலையில் பார்ப்போம். குட் நைட். 1/4 டீஸ்பூன் போல் சோடா உப்பு எடுத்துருக்கிறேன். 8 மணி நேரம் கழிச்சு ஆப்ப மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நுரெல்லாம் வந்து இப்போ சோடா உப்பு போட்டுருங்க. போட்டு கிண்டிடுங்க. நல்லா பொறுமையாக கிண்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஊற்றணும். அவ்வளோதான் ஆப்ப மாவு. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மூடிடலாம். வேகட்டும். கேஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சுற்றி நல்லா ரோஸ்டடாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வருதுன்னுட்டு. வாவ், சூப்பராக வருது. இப்படி தான் உங்களுக்கும் வரும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்க. இருங்க நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குன்னுட்டு. அப்படியே ஆவிலாம் பறக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இந்த ரெசிபி பத்தி ஒரு கமெண்ட் கீழே போட்டுருங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.